Hi, welcome to Sri Kalishwari College. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்னல் மார்க். அந்த இதில் வந்து நம்மளோட மார்க் வந்து நம்ம ஒரு வேர்ட் ஃபைலில் வச்சு அதை வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ண போகிறோம். பிஃபோர் என்ன இருந்துச்சு அப்படின்னா சிஇஓ ஆஃபீஸில் போய் நம்ம டைரெக்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்பயும். ஆனால் நம்ம டைரெக்டாக அங்கே போய் சப்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அதை ஒரு வேர்ட் ஃபைலாக வச்சுருந்து அதை வந்து நம்ம வந்து அந்த ப்ரௌசருக்குள்ள போய் நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணிட்டா போதும். அதை அவங்க டைரெக்டா எடுத்து பார்த்துக்குவாங்க அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க. இப்போ நம்ம அது எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்க்டாப்ல உள்ள மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படிங்கிற ப்ரௌசரை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் அந்த அட்ரஸ் பார்ல என்ன டைப் பண்ணணும்னா https //skc cloud cs dot tonydoid.com /guest https //skc cloud cs dot tonydoid.com /guest கொடுத்துட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. யூசர் நேம் kalis1234, தென் பாஸ்வேர்ட் ஆல்சோ kalis1234. இப்போ கெஸ்ட் சைன்இன்ங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நம்ம யூசர் நேம் டைப் பண்ணணும். KALIS kalis1234. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் kalis1234 நம்ம டைப் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தோடனே நம்மளுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இதில் தான் போய் நம்மளோட ஃபைலை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட் இன்டர்னல் மார்க் ரெஜிஸ்டர் 2014 to 15 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் போதும், ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும் நம்மளுக்கு இந்த இது வரும். இப்போ இதில் இன்டர்னல் மார்க் ரெஜிஸ்டர் அகைன் இதை ஒரு கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்போ எந்த ஃபைல் அப்லோட் பண்ண போகிறோம், யூஜி ஆர் பிஜி. இப்போ நம்ம யூஜியில் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சப்போஸ் நம்ம மாற்றி கிளிக் பண்ணிட்டோம் பிஜி அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் ஹோம் பேஜுக்கு வருது. ஜஸ்ட் பேக் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக் வந்துட்டு பிஜி செலக்ட் பண்ணிட்டு நம்ம எந்த கோர்ஸோ நம்ம ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூஜிக்கு செலக்ட் பண்ண போகிறேன். யூஜி கிளிக் பண்ணிட்டு அதில் ஆர்ட்ஸா சயின்ஸா எந்த இதுக்கு. இப்போ நான் சயின்ஸ்னா சயின்ஸ் கிளிக் பண்ணிட்டு சயின்ஸில் எந்த கோர்சஸ்க்கு நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பிஎஸ்சி சிஎஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்க்கு. அதில் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா தேர்ட் இயரா நம்ம எந்த இயருக்கு நம்ம அப்லோட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட் இயர்னா தேர்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கிறணும். இல்லை நான் ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து தேர்ட் இயருக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அப்போ தேர்ட் இயரில் ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்லோடுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இப்போ வந்து இந்த விண்டோவில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், நம்ம வந்து எந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் பிஎஸ்சி சிஎஸ் யூஜி வேல்யூ எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஃபைல் வச்சுருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட வேர்ட் ஃபைல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த சப்ஜெக்ட் என்னது வேல்யூ எஜுகேஷன். அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து எத்தனாவது டெஸ்ட்டோ அந்த டெஸ்ட் நம்பர் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபைலு டெஸ்ட் நம்பர், தென் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இல்லைன்னா சப்ஜெக்ட் கோடு. நெக்ஸ்ட் இப்போ டிவிஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் 2 செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட செக்ஷன் மென்ஷன் பண்ணணும் அந்த பிளேஸில். ஸோ நான் இப்போ வந்து ஃபைலை வந்து நம்ம ரீநேம் பண்ணணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்ங்கிற ப்ராப்பர்ட்டிஸில் போயும் ரீநேம் பண்ணலாம். இது ஒரு வே.
இப்போ வந்து வேல்யூ எஜுகேஷன் சப்போஸ் இட்ஸ் அ 5th எக்ஸாம் மீன்ஸ் 10 + 5 டாட் சப்ஜெக்ட் நேம் வந்து வேல்யூ எஜுகேஷன் UCATION வேல்யூ எஜுகேஷன். இது நான் எந்த செக்ஷனுக்கு அப்ளை பண்ண போறேன், ஏ செக்ஷன் ஆர் பி செக்ஷன். ஹைஃபன் போட்டு ஏ செக்ஷன்னா ஏ போடணும், இல்ல பி செக்ஷன்னா பி போடணும். இப்போ நான் ஏ செக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்க ஓப்பன் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆயிரும். ஃபைல் ரீநேம் பண்றதுக்கு இன்னொரு வே இருக்கு. அது என்ன அப்படின்னா அத ஒரு கிளிக் பண்ணிட்டு F2 பிரஸ் பண்ணா போதும், நம்ம ஃபைலை ரீநேம் பண்ணிக்கலாம். 7 டாட் சப்ஜெக்ட் என்ன விபி பிராக்டிக்கல். நம்ம சப்ஜெக்ட் கோடும் கொடுக்கலாம். 12 PCS C இந்த மாதிரி சப்ஜெக்ட் கோடு கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுத்து ஏ செக்ஷன் ஆர் பி செக்ஷன் கொடுத்துடணும். செக்ஷன் ஆர் பி செக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஃபைலை இப்ப ஓபன் கொடுத்தோன்னே நம்மளோட ஃபைல் வந்து இங்க அப்லோட் ஆயிடுச்சு. இங்கதான் நம்மளோட ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு கிளாஸ்க்கு அப்லோட் பண்ணிட்டோம். இப்ப நான் இன்னொரு கிளாஸ்க்கும் நான் அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துடும், இன்டர்னல் மார்க் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பேஜ் வந்துடும். அப்ப அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இதை கிளிக் பண்ணிட்டு இன்டர்னல் மார்க் ரெஜிஸ்டர் அகைன் யூஜி, அதுல சயின்ஸ். இப்ப நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் 3 இது இருக்கும். நம்ம எந்த இயருக்கு அப்லோட் பண்ண போறோமோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துட்டு நம்மளோட ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டா போதும். அப்லோட் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சப்போஸ் நம்ம ஃபைலை ரீநேம் பண்றப்ப நம்மளோட சப்ஜெக்ட் கோடு தெரியல, சப்ஜெக்ட் நேமும் கொடுக்கலாம், சப்ஜெக்ட் கோடும் கொடுக்கலாம். சப்போஸ் சப்ஜெக்ட் கோடு கொடுக்க போறோம், கோடு தெரியல, இல்ல டெஸ்ட் நம்பர் தெரியல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்டர்னல் மார்க் ரெஜிஸ்டர் அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும், டெஸ்ட் நம்பர் கோர்ஸ் அண்ட் கோடு அப்படிங்கிற ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு சைட்ல இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதுல டவுன்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப இங்கதான் இருக்கு நம்மளோட ஃபைல். அப்ப இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு வேர்ட் ஃபைல் வரும். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல பர்டிகுலர் டிபார்ட்மெண்டோட டெஸ்ட் நம்பர், அதோட கோர்ஸ் நேமு, அதோட கோர்ஸ் கோடு எல்லாமே இங்க இருக்கும். இல்ல சார், பேசிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆயிடுச்சு. பேசுறது என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இருக்குது அது சார் இதுல வந்து
ஒரு நம்மளோட டெஸ்ட் நம்பர், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அவங்களுக்கு எந்த டெஸ்ட் கோர்ஸ் நேம், அதோட டெஸ்ட் நம்பர், தென் அதோட கோர்ஸ் கோட் இருக்கும். இதை பார்த்து நம்ம வந்து இங்க நம்ம ஃபைலை ரீநேம் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னா அகைன் இன்டர்னல் மார்க் ரெஜிஸ்டர், யூஜியா பிஜி கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த கிளாஸ்க்கு அப்லோட் பண்ண போறோம், எம்எஸ்சினா அதில் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எதுக்கு ஃபைல் வந்து ரீநேம் பண்ண சொல்றோம் அப்படின்னா நம்மளோட ஃபைலை வந்து சிஓ ஆஃபீஸ்ல கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஃபைல்ஸ் இதுல வந்து கம்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் நம்மளோட இப்ப நான் வந்து டவுன்லோட் பண்ண ஃபைலை நான் வந்து அப்லோட் பண்ண ஃபைலை அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க. அது வந்து எப்படி டவுன்லோட் ஆகும்னா சிப் ஃபைலா டவுன்லோட் ஆகும். இப்போ அதை கிளிக் இதுல நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்க எல்லா ஃபைல்ஸும் இதுல இருக்கும். நம்ம டவுன்லோட் ஃபோல்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நமக்கு டவுன்லோட் ஆயிரும். இதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் சேவ் ஃபைல், நமக்கு அதுல இன்டர்னல் மார்க் ரெஜிஸ்டர்ல இருக்கிற நம்மளுக்கு எல்லா ஃபைல்ஸும் சிப் ஃபைலா நமக்கு இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர் இதுல போயிட்டு நம்மளுக்கு இந்த ஃபைலு அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுலதான் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லா ஸ்டாஃபும் இது அப்லோட் பண்ணிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே ஜிப் ஃபைலா இருக்கு. இதுல வந்து எக்ஸ்ட்ராக்ட் டு டொர்னடோ ஜிப் இதை கிளிக் பண்ணிட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஜிப் ஃபைலா இருந்தா நம்ம அதை வந்து பார்க்க முடியாது. ஸோ நம்மளுக்கு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூஜிக்குள்ள நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கும். இப்போ நம்ம சயின்ஸ்குள்ள பிஎஸ்சி சிஎஸ்ல தேர்ட் இயருக்கு நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணோம். அப்ப அந்த ஃபைல் வந்து இதுல வந்து நம்மளுக்கு வேர்ட் ஃபைலா வந்துடும். இதை நம்ம ஓபன் பண்ணி அவங்களோடதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைலை எதுக்கு ரீநேம் பண்றோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் நம்பர் தென் கோர்ஸ் கோடு இந்த மாதிரி எதுக்கு கொடுக்க சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபைலை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. சிஓ ஆஃபீஸ்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு வந்து அதுக்குன்னே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதுல வந்து ஜஸ்ட் வந்து ப்ரௌஸ் கொடுத்து நம்மளோட ஃபைல் டவுன்லோட்ஸ்ல இந்த ஃபைல் ஓகே கொடுத்துட்டோம்னா கம்பேர் கொடுத்துட்டோம்னா இக்னோர் ஹலோ தான் நம்ம அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர்ல 2 ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி எந்த கோர்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நமக்கு ஆர்டரா நமக்கு நம்ம டெஸ்ட் நம்பர் படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா கரெக்டா அந்த டெஸ்ட் நம்பர் ஆர்டர்ஸ்ல வந்துடும். இந்த ஆர்டர் வைஸா நம்ம வரணுங்கிறதுக்கு இந்த ஆர்டர் வைஸ்ல வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் நம்பரை கொடுக்க சொல்றோம். டெஸ்ட் நம்பர் தென் சப்ஜெக்ட் கோடு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே தேங்க்யூ.